நண்பர்களுக்கு வணக்கம். வெளிநாட்டில் இருக்கிற பெரும்பாலானோரை அவங்களுக்கு என்ன ஃபாரின் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். அது எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒரு சின்ன கவிதை மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். தனிமை தவம். ஆகாயம் தொட்டு தழுவும் அடுக்குமாடி குடியிருப்பில் கூண்டுக்கிளியாய் வாழ்கின்றேன். அக்கம் பக்கத்து அயல்மொழி உறவுகளிடம் புன்னகை மொழியில் மட்டுமே பேசுகின்றேன். அவர் வேலைக்கு சென்றுவிட தொலைக்காட்சியே தோழியாய் அழும்போது அழுகின்றேன், சிரிக்கும்போது சிரிக்கின்றேன். ஊருக்கு அலைபேசி வழி பேச உறவு வம்பு வருகிறது. குழந்தை பிறந்தாலும் பார்த்து கொண்டு ஊரில் இருக்கலாம். என்ன செய்ய, ருசி அறிஞ்சா பூனையாக அல்லாடி தவிக்கிறோம். தனியாய் இருப்பதை விட கன்னியாய் இருந்திருக்கலாம். எனக்குள் இன்னும் எத்தனையோ பித்த யோசனை. ஆனால் ஊர் உலகம் சொல்கிறது அவளுக்கென்ன ஃபாரின் வாழ்க்கை என்று. இது வாழ்க்கை மட்டுமல்ல, தனிமை தவம். இங்கே இருக்க பெரும்பாலானோட மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை கவிதையாக எழுதியிருக்காங்க. இது தியாக ரமேஷ் அண்ணன் எழுதிய தனிமை தவம் அப்படிங்கிற கவிதை தொகுப்புலேருந்து வாசித்து காமிச்சேன். இந்த கவிதை தொகுப்பு நீங்கள் யாராவது வாசிச்சிருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு பிடிச்ச கவிதை எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.